நெக்ஸ்ட் நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. தற்போது நம்ம என்ன விஷயம் பார்க்க போகிறோம் அப்படின்னா 2026 ஏப்ரல் மாத பலன்கள் பார்க்க போகிறோம். இந்த ஏப்ரல் மாதத்தில் பார்த்திங்கன்னா நம்முடைய சூரிய பகவான் ஆரம்பத்தில் மீன ராசியில் இருப்பார். அதுக்கு பிறகு 15ஆம் தேதிக்கு மேலே எங்கே வர்றாரு, நம்முடைய மேச ராசிக்கு வந்துடுவார். இந்த மேச ராசிக்குள்ளே சூரியன் வரும் காலம்தான் நம்ம என்ன பண்ணுவோம், தமிழ் புத்தாண்டாக கருதுவோம். அப்போ தமிழ் புத்தாண்டு துவக்கமே எங்கே வருது, நம்மளுடைய ஏப்ரல் மாதத்தில் தான் வருது. அப்போ இந்த ஏப்ரல் மாதத்தில் 12 ராசி அன்பர்களுக்கும் உங்களுடைய எதிர்காலம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், மேலும் நீங்கள் என்னென்ன விஷயங்களில் நீங்கள் வெற்றி பெற போகிறீங்க, இந்த மாதத்தில் நீங்கள் என்னென்ன விஷயங்களில் கொஞ்சம் நிதானமாக அல்லது கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற பற்றி நம்ம தெளிவாக பேச போகிறோம். அதாவது பொதுவாகவே பார்த்திங்கன்னா இந்த மாத பலன்கள் அப்படின்னு சொல்லி வச்சா ஃபஸ்ட்டு சூரியன், அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா செவ்வாய், சுக்கிரன், சந்திரன், அதுக்கடுத்து குரு பகவான். நம்ம அதாவது மாதக்கோள்களான முடிச்சுட்டு சுக்கிரனை முடித்த பிறகு யார் பார்க்குறோம், நம்ம வருட கிரகங்களை பார்க்குறோம். குரு, சனி பகவான், ராகு பகவான். இந்த 9 கிரகங்களில் மேக்ஸிமம் 8 கிரகங்களை நம்ம மெயினாக எடுத்துக்கிறோம். சந்திரன் ஒரு மாதத்துக்கு 2.5, அதாவது ஒரு நாளைக்கு 2.5 நாளைக்கு ஒருக்க அவர் ஒரு ராசியை விட்டு இன்னொரு ராசி போய்கிட்டே இருப்பார். அது தின பலன்களில் வந்துடும். அப்போ இந்த மாத பலனில் ஃபஸ்ட்டு பெஸ்ட்டாக எடுத்துக்கிறது சூரியன், சுக்கிரன், செவ்வாய், புதன். இந்த கிரகங்களில் மையமாக வைத்து மற்ற ஏனைய கிரகங்களை உங்களுக்கு சப்போர்ட்டாக வச்சு தான் என்ன பண்ண போகிறோம், இந்த மாத பலனை எடுத்திருக்கோம். அப்போது உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா வீடியோ முழுமையாக பாருங்கள். உங்களுடைய எதிர்காலம் சம்மந்தப்பட்ட இந்த ஏப்ரல் மாதத்தில் உங்களுக்கான ஒரு வாழ்க்கை பயணம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத தெளிவாக சொல்லியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். துலாம் ராசி அன்பர்களுக்கு ஏப்ரல் மாதத்தில் கோச்சார கிரகங்கள் கொடுக்க போகின்ற நன்மைகள் என்ன? ஃபஸ்ட்டு விஷயம், உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. அது மன ரீதியான பிரச்சனைகள் மூலமாக வந்த உடல் ஆரோக்கியத்தில் உள்ள ப்ராப்ளமாக இருந்தாலும் சரி, அல்லது ஏதாச்சும் தேவையில்லாமல் கொஞ்சம் ஹெல்த்தில் ஏதாவது ப்ராப்ளங்கள் இருக்குனாலும் ஸோ அதில் முன்னேற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா உங்களுடைய பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களில் வெற்றி கிடைக்க போகுது. இந்த மாதம் தான் கொஞ்சம் ரைட், ஓகே, நமக்கான பணம் இருக்குது, நம்ம தேவைக்கான பணம் இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் உங்களை இயக்கிக் கொள்வதற்கான ஒரு நல்ல மாற்றத்தை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை கோச்சார கிரகங்கள் நம்மளுடைய துலாம் ராசிக்கு அன்பர்களுக்கு கொடுக்க போகுது. அதே போல் உங்களுடைய வேலையில் நிறைய மன அழுத்தங்கள், வேலையில் ப்ரெஷர் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. நீங்கள் எவ்வளவோ ஒர்க்குக்கு நேரம் ஒதுக்குறீங்க. ஸோ ஆனால் நீங்கள் இன்வால்மெண்ட்டாக வேலை பார்த்து கூட அந்த வேலையில் ஒரு ரிலாக்ஸ் கிடைக்க மாட்டேங்கி, அந்த வேலையில் ஒரு முன்னேற்றம் கிடைக்க மாட்டேங்கி அப்படிங்கிற ஒரு மனசில் ஒரு தெளிவில்லாத ஒரு சூழ்நிலை இருக்குது அப்படின்னா அது சரியாயிடும். நீங்கள் டிஸ்டர்பே ஆக தேவையில்லை. உண்மையாக கோச்சார கிரகங்கள் உங்களுடைய வேலையில் உள்ள அழுத்தங்களை குறைக்க போகிறாங்க. நிம்மதியாக வேலை பார்க்க போகிறீங்க. சும்மா டிஸ்டர்ப் ஆகிட்டு இதை செய்வோமா அதை செய்வோமா, ஸோ இதை செய்கிறோமே இன்னும் மதிப்பு கொடுக்கலையே அப்படின்னு ஒரு பெரிய ஒரு குழப்பம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த குழப்பத்தை அப்படியே தூக்கி ஓரம் வச்சுருங்க. நீங்கள் நல்ல வேலை பார்க்குறீங்க, உங்கள் வேலையில் நல்ல முன்னேற்றம் இருக்குதுன்னு சொல்லி சொல்லக்கூடிய அளவுக்கு உங்களுடைய மேலதிகாரிகள் என்ன பண்ண போகிறாங்க, உங்களை பாராட்ட போகிறாங்க. அவங்களே என்ன பண்ணுவாங்க, உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய விஷயங்களை செயல்படுத்துவாங்கங்கிறது உண்மை. அதே போல் இந்த வீடு வாங்கணும் அல்லது வண்டி வாங்கணும், இதெல்லாம் வாங்கணும்னு ஆசை இருக்குது. ஆனால் அது கொஞ்சம் பதட்டத்தையும் ஏற்படுத்துது. கடன் வாங்கிட்டோம்னா மாட்டிக்கிடுவோமோ அப்படின்னு ஒரு பயத்தை ஏற்படுத்துது அல்லது ஒரு பதட்டத்தை ஏற்படுத்துது அப்படின்னு யோசித்தீங்க அப்படின்னா உங்களுக்குன்னா நீங்கள் வாங்கிக்கோங்க. ஓகேவா? உங்களுக்கு ஒரு வீடு கட்ட போகிறீங்க, இல்லை வீடு ஆல்ட்ரேஷன் பண்ண போகிறீங்க அப்படின்னா என்ன பண்ணுங்கள், முடிஞ்சளவு கையில் இருக்க காசை வச்சு செயல்படுத்துங்க. அல்லது சற்று கவர்மெண்ட் சார்ந்த
அல்லது அரசாங்கம் சார்ந்த நிறுவனங்களில் என்ன பண்ணலாம், நீங்கள் கடன் வாங்கி உங்களுடைய முயற்சியை தொடங்கலாம். அதே இது வேறு ஒருத்தவங்க செய்ய போகிறாங்க, அவங்களுக்கு வீடு கட்ட போகிறாங்க, இல்லை அவங்களுக்கு வண்டி வாங்க போகிறாங்க, அதற்கு நீங்கள் போய் ஜாமீன் கையெழுத்து போடுவலாமா, அவங்களுக்கு ஏதாவது உதவி செய்யலாமா, அவங்களுக்கு நான் பொறுப்புன்னு சொல்லி ஏற்றுக்கலாமா அப்படி மட்டும் தயவுசெய்து யோசிக்க கூட செய்யாதீங்க. இந்த மாதம் நீங்கள் யாருக்கு ஜாமீன் கையெழுத்து போட போகிறீங்களோ, யாருக்கு அவங்க லைஃப்பை மாற்றணும் அப்படின்னு நீங்கள் முயற்சி எடுக்கிறீங்களோ, அதற்கான நற்பலனை அவங்களுக்கு செய்து விட்டு உங்களுக்கான தேவையில்லாத பிரச்சனை என்ன பண்ணுவீங்க, நீங்களே மாட்டிக்கிடுவீங்க. அப்போ அவங்க பணம் நீங்கள் கையெழுத்து போட்டோன்னே பணத்தை கொடுத்துருவாங்க. ஆனால் பணத்தை அவங்க கட்ட மாட்டாங்க, நீங்கள் கட்ட வேண்டிய சூழ்நிலை வந்துடும். ஓகேவா? ஸோ இதில் கொஞ்சம் நிதானமாக இருங்க. அதுக்கிட்ட அதே போல் நீங்கள் யார்கிட்ட பேசுனாலும் சரி, யார்கிட்ட எந்த விஷயம் சொல்வதாக இருந்தாலும் சரி, கொஞ்சம் யோசித்து சொல்லுங்கள். அவசரப்பட்டு உங்கள் மனசில் பட்டது போல் படப்படன்னு உப்பிச்சிட்டிங்க வச்சுக்கோங்க, தேவையில்லாத ஒரு மன அழுத்தம், தேவையில்லாத சிக்கலை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை, நீங்கள் கொடுத்த வாக்கு நீங்கள் சொன்ன விஷயத்தில் பிடிச்சிக்குவாங்க. அப்போ நிதானமாக யோசித்து செய்யுங்க. அரசாங்க உதவிகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. அதே போல் இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா, நம்மளுடைய துலாம் ராசி மாணவ செல்வங்கள் படிப்பில் சூப்பராக படிப்பீங்க. உங்களுடைய படிப்பு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்கும். படிப்பில் மட்டும் கவனம் செலுத்துங்க. ஓகேவா? ஸோ கவனம் செலுத்தி நல்லா படித்தீங்கன்னா மதிப்பெண் அதிகமாக வாங்குவீங்க. கவனம் இல்லாமல் இருந்தால் சிறு தடுமாற்றம் வருவதற்கான வாய்ப்பை கிரகங்கள் கொடுத்துரும். அதே போல் நான் சொன்ன விஷயங்கள், சொன்ன விஷயங்கள் அப்போலாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா துலாம் ராசிக்கு இந்த ஏப்ரல் மாதம் எல்லா விதமான விஷயங்களிலும் ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுத்து ஏமாற்றத்தை நீக்கும் என்பது உண்மை.